கைஸ், நம்ம சூர்யாவுக்கு உடம்பு சரியில்லை. விநாயகர் சிலைய நீர்ல கரைக்கும் போது தண்ணியில விழுந்துட்டான். அதான் இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க, சூர்யாவுக்கு சீக்கிரமா குணமாகிடும். சூர்யாக்கு நல்ல சத்தான பழங்களை கொரியர் போட்டு விடுங்க. சூர்யா சீக்கிரம் சரியாயிரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. காய்ஸ், இப்ப நம்ம சூர்யா சாப்பிடுறதுக்கு பழங்கள் வாங்க வந்திருக்கோம். ஆப்பிள் கிலோ 500 ரூபாய் சொல்றாங்க காய்ஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. காய்ஸ், சூர்யா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லாக்கிட்டு வரான். பழங்கள் சாப்பிடுறானா? அவனுக்கு பிரியாணி வேணும்னு சொல்றா காய்ஸ். இவனை என்ன பண்றது? ஃபுல் லாக் பண்ண வந்திருக்கோம். பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கு गाइस. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்ல தான் இருக்கோம். இதுதான் எங்க கிளாஸ். எங்க கிளாஸ் பாருங்க எவ்வளவு க்ளீனா இருக்குன்னு. ஏன்னா இந்த கிளாஸ் ரூமை நாங்க தான் க்ளீன் பண்ணோம். நாங்க ஹோம்வொர்க் செய்யலன்னு சொல்லிட்டு மிஸ் என்னையும் சூர்யாவும் க்ளீன் பண்ண சொல்லிட்டாங்க. 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல தான் நான் மூச்சுன்னு இருக்கோம். அதுல 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கோம். 2 மணி நேரம் ஸ்கூல் வர்றதுக்கு போறதுக்கு சரியா போயிடுது. சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம், ஸ்கூல் கிளம்புறதுக்கு 1 மணி நேரம். மிச்ச அரை மணி நேரத்துல நாங்க எப்படி நீங்க கொடுக்கற அவ்வளோ ஹோம்வொர்க்கை செய்து முடிகிறது? உங்களுக்கே நியாயமா இல்லையா? இப்படி எல்லாம் போயிட்டு மியூசிக் கிட்ட கேட்கணும்னு தான் ஆசை. அப்படி போய் கேட்டா டிசி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அதான் கம்முன்னு இருக்கேன். குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு பிளான் என்னன்னா, சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போறோம். இப்ப நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சூர்யா தான் மாஸ்டர். அவன் சமையலை யாராலும் அடிச்சுக்க முடியாது. பிரியாணி ரெடி ஆனதும் நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, பிரியாணி ரெடி. இப்ப பார்சல் போட்றோம். இது நம்ம ஸ்பெஷல் ஹோம் ஸ்டைல் பிரியாணி. காய்ஸ், பார்சல் பண்ணி வச்சாச்சு. இப்ப பையில எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ரீல்ஸ்ல பண்ணத உங்களால முடிஞ்சத நீங்க ரியல்ல பண்ணுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. காய்ஸ், எங்களால முடியல காய்ஸ். வேலை செஞ்சுட்டு எழுந்துக்கவே முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. சுத்தமா முடியல காய்ஸ். பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. गाइस, சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். சரியான ஜனமா இருந்துச்சு. எப்படியோ பார்த்துட்டு வந்துட்டோம். வீட்டுல விதவிதமான பொரியல்லாம் செய்வாங்க. எங்களுக்கு கொரியர் போட்டு விடுங்க. நாங்க சாப்பிடுகிறோம். கொஞ்சம் அதிகமாவே அனுப்பிச்சு விடுங்க. இந்த சூர்யா பையன் துண்ணு போடுவான் எல்லாம். गाइस, நானும் சூர்யாவும் பெருமாள் கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, கொரியர் போட்டு விடுறேன். சூர்யா 5வது ரவுண்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். டேய் சூர்யா, அளவா சாப்பிடுறா. காய்ஸ், சூர்யாவை கொஞ்சமா சாப்பிட சொல்லுங்க. गाइस, சூர்யா பாருங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கான்னு. சூர்யா, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியா? ஒரு வாக்கிங் போயிட்டு வா போ. இன்னைக்கு நாம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, நிலாவுல வடை சுட போறோம். உங்களுக்கு வடை வேணும்னா எங்க கூட வாங்க. காய்ஸ், இப்ப நம்ம ராக்கெட்டுக்குள்ள தான் இருக்கோம். எனக்கும் சூர்யாவுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இருந்தாலும் நாங்க நிலால வடை சுட்டே திருவோம். गाइस, இப்ப இந்த வண்டியை சூர்யா தான் ஓட்ட போறான். டேய் சூர்யா, ராக்கெட்டை நிலாவுக்கு அடிச்சு ஓட்டுற. காய்ஸ், ஃபைனலி நாம நிலவுக்கு வந்தாச்சு. சூர்யாவும் வடை சுட ஆரம்பிச்சிட்டான். டேய் சூர்யா, பார்த்து சுடுறா. உங்களுக்கு வடை வேணும்னா சொல்லுங்க, கொரியர் போட்டு விடுறேன். गाइस, நிலாவுல இருக்க பாட்டியை அனுப்பிட்டு நாங்க இங்க கடை போட்டுடலான்னு பிளான் பண்ணிட்டோம்.